நீங்க உலக வரைபடத்துல பாக்குற எல்லை கோடுகள் வெறும் கோடுகள் இல்ல. அது ரத்தத்தாலையும் ரகசிய ஒப்பந்தங்களாலையும் வரையப்பட்டது. நாம ஒரு அமைதியான உலகத்துல வாழ்றதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை வேற. உங்களுக்கு இன்டர்நெட் எங்கிருந்து வருதுன்னு தெரியுமா? சேட்டலைட்னு நீங்க நினைச்சா அதுதான் இல்ல. உலகத்துல இருக்க 99% இன்டர்நெட் கடலுக்கடியில் இருக்க மெல்லிய கேபிள்கள் வழியா தான் வருது. 2026 பல நாடுகள் தங்களோட எதிரி நாடுகளோட இந்த கேபிள்களை சேதப்படுத்தவோ இல்ல அதுல இருந்து ரகசிய டேட்டாஸ திருடவோ சிறப்பு நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்துறாங்க. ஒரே ஒரு கேபிள் துண்டிக்கப்பட்டா கூட ஒரு நாட்டோட மொத்த பொருளாதாரமும் ராணுவ தொடர்பும் முடங்கிடும். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு டிஜிட்டல் முற்றுகை. நமக்கெல்லாம் தண்ணிங்கிறது அடிப்படை தேவை. ஆனா வல்லரசு நாடுகளுக்கு அது ஒரு ஆயுதம். 2026 எத்தோப்பியா நைல் நதியோட குறுக்க கட்டியிருக்க அணை, சீனா பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு குறுக்க கட்டுற உலகத்தோட மிகப்பெரிய அணை, இது ரெண்டுமே போருக்கான முக்கிய காரணமா மாறப்போகுது. கீழ்ப்பகுதியில் இருக்க நாடுகளுக்கு வர தண்ணியை தடுத்து அந்த நாடுகளை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்குதான் இந்த தண்ணீர் அரசியலையே பயன்படுத்துறாங்க. நம்ம போனுக்கும் எலக்ட்ரிக் காருக்கும் தேவையான லித்தியம் மற்றும் கோபால்ட் தாதுகளை கைப்பற்ற ஆப்பிரிக்காவில மிகப்பெரிய நிழல் யுத்தமே நடக்குது. பல கோடிக்கணக்கான தாதுகள் கடத்தப்படுவதும் இதுக்காக உள்நாட்டு போர்கள் தூண்டிவிடப்படுவதும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை. நாம பயன்படுத்துற ஒவ்வொரு போனுக்கு பின்னாடியும் ஒரு நாட்டோட அமைதியின்மை ஒளிஞ்சிருக்கு. துப்பாக்கி குண்டுகளை விட பசி ரொம்ப கொடுமையானது. இன்னைக்கு ஒரு நாட்டோட கோதுமையையும் உரத்தையும் தடுத்து நிறுத்துறது மூலமா கோடிக்கணக்கான மக்களை பசியால சாகடிக்க முடியும். ஆயுதம் ஏந்தாமலேயே ஒரு நாட்டை அடிமையாக்க முடியும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தென் அமெரிக்காவில இருக்க சிலி, அர்ஜென்டினா, பொலிவியா இந்த நாடுகளை லித்தியம் முக்கோணம்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்துல வெள்ளி தங்கம்னு அழைக்கப்படுற இந்த லித்தியம் தாது இங்க அதிக அளவுல இருக்கு. இந்த தாதுவை கைப்பற்றக்காக பல வல்லரசு நாடுகள் அந்த நாட்டு அரசாங்கங்களை மாத்துறதும் உள்நாட்டு புரட்சிகளை தூண்டி விடுறதும் திரைமறைவுல நடக்கிற ஒரு கசப்பான உண்மை. இனிமே அணு ஆயுதத்தை விட ஏஐ தான் ஒரு நாட்டோட பலமே. 2026 வளர்ந்த நாடுகள் ஏஐ பயன்படுத்தி மத்த நாடுகளோட டேட்டாஸ திருடுறதும் சைபர் தாக்குதல் மூலமா ஒரு நாட்டோட மின்சாரம் இல்ல வங்கி கணக்க முடக்குவதும் ஒரு சாதாரண நிகழ்வா மாறப்போகுது. இது கண்ணுக்கு தெரியாத ஒரு டிஜிட்டல் உலக போர். இனிமே செய்தியில ஒரு போர் நடக்குதுன்னு கேள்விப்பட்டா அங்க யாரு சாகுறாங்கன்னு பாக்காதீங்க, யாரு லாபம் அடையறாங்கன்னு பாருங்க.